தருள் சண்முகனுக்கு ஏழ்சேர் செஞ்சொற் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவான் ஆடும் பரிவேல் அணி சேவலின பாடும் பணியை பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி ஆணை சகோதரனே உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம இந்த அரோகரா அப்படின்னு சொல்லும் போது முகத்துல தெம்பு உற்சாகம் வரணும். ஏன்னா இந்த அரோகரா அப்படிங்கிற வார்த்தைய நாம யாரும் சொல்லிக்கல. இதை முதல்ல சொன்னது திருஞான சம்பந்தர். சிவபெருமானுக்கு சத்புத்திர மார்க்கத்துல, அதாவது சிவபெருமான் அப்பா நான் பிள்ளை அப்படிங்கிற மார்க்கத்துல தொண்டு செய்த, சைவத்தில் தமிழை உயர்த்திய, தமிழும் சைவமும் இரு கண்களாக பாடிய திருஞான சம்பந்தருடைய அருள் வாக்கு அரகரோகரா அப்படிங்கிற வார்த்தை. இது ஞானசம்பந்தர் பொதுவாக முருகப்பெருமானுடைய அவதாரம். ஒரு சமயம் ஞானசம்பந்தரை பல்லக்குல கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா சுவாமி பல்லக்கெல்லாம் கொடுத்து வச்சிருந்தார் ஞானசம்பந்தர். அந்த குழந்தை நடந்து போய் பாடினா பாதம் வலிக்குமா. சிவபெருமானுக்கு இந்த குழந்தை மேல அவ்வளோ அக்கறை. எம்பெருமானுக்கு எப்பவுமே தம்முடைய பிள்ளைகள் மேல அதீத பாசம் உண்டு. அந்த பல்லக்குல போய் பாடும்போது அடியார்கள் தூக்கிட்டு போவாங்க. அந்த பல்லக்க தூக்கிட்டு போவாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது சலிப்பு தெரியாம இருக்கணும் இல்லையா, களைப்பா இருக்கும். சில நேரம் அந்த களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது பாடுவோம், இல்ல ஏதாவது பேசுவோம். அப்ப அந்த நேரத்துல ஏதோ ஒரு பொருளற்ற வார்த்தையை அடியார்கள் பாடினாங்க. இப்ப நாம சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு பலு தூக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஏதோ சொல்லுவோம் நம்ம, ஏழோ ஐலசா, சின்ன பிள்ளை மாதிரி. அப்ப அந்த பலுவை தூக்கும் போது ஏன் இது போல பாடுறீங்க அப்படின்னு ஞானசம்பந்தர் கேட்கிறார். அதற்கு அந்த அடியார் பெருமக்கள் சொல்றாங்க, களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக நாங்க இத சொல்றோம். அப்ப ஞானசம்பந்தர் சொல்றாரு, களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக சொல்ற வார்த்தையில கூட இறை நாமம் தான் இருக்கும். ஒரு பொருளற்ற வார்த்தையை சொல்றதால நம்முடைய களைப்பு எப்படி போகும்னு நம்புறீங்க? பொருளோடு இருக்கணும். அந்த பொருள் யாரை குறிக்கணும்? இறைவனை குறிக்கணும். அப்ப இறைவனை அழைக்கும் போதுதானே நம்முடைய களைப்பு போகும். சரிங்க சாமி, நாங்க என்ன சொல்றது? அரகரோகரா அப்படின்னு சொல்லுங்கன்னு திருஞான சம்பந்தர் சொல்லி கொடுக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை தான் அரகரோகரான்னா. சிவபெருமானை நாம அழைச்சோம், வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்குபவன். அதனால அரகரோகரான்னு சொல்லுங்க திருஞான சம்பந்தர் எடுத்து கொடுத்தார். இன்னைக்கு சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இணைந்தே அரகரோகரா. அந்த அரகரோகரா தான் அரோகரா ஆயிடுச்சு. ஏன்னா சிவபெருமானும் முருகனும் ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. இங்கே வீற்றிருக்கக்கூடிய அருமுக சிவன் தான் ஐமுக சிவனும். சிவபெருமானுக்கு 5 முகம். இங்கே வீற்றிருப்பவனும் சிவபெருமான். எப்படிங்க? அவருடைய பிள்ளை என்பதற்காகவே அந்த தகுதி அவருக்கு வந்துருச்சா? சிவபெருமானுடைய பிள்ளை அப்படிங்கிறதுக்காகவே அவர் சிவமாயிட முடியுமா? அப்படின்னா இவர் சிவபெருமானுடைய பிள்ளையாக தோன்றிய வரலாறுக்கு நாம போகணும். கந்தபுராணத்திலே நமக்கு ஒரு செய்தி உண்டு. என்னன்னா, அசுரர்கள் அந்த தேவர்கள் எல்லாம் சிறைபிடிக்கிறாங்க. சூரபத்மனுடைய வரம், அவனுடைய தவம் என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு முருகன் யாருன்னே தெரியும் இல்லையா? சூரனை அழிக்க வந்தான், சூரனை அழிக்க வந்தான்னு பேசுறோமே தவிர சூரன் யாருன்னே நம்ம புரிஞ்சுக்கலையே இன்னும். சூரபத்மன் தவம் செய்கிறான் சிவபெருமானை நோக்கி. அது எப்பேற்பட்ட தவம் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய அங்கங்களை வெட்டி வீழ்த்துகிறான் அக்னியில. சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காக தம்முடைய அங்கங்களை வெட்டி வீழ்த்துகிறார். இப்ப சிவபெருமான் அவர் முன்பு தோன்றி அருள் செய்கிறார். என்னப்பா வேணும் உனக்கு? அப்போ யாருமே கேட்காத வரங்களை சூர
கேட்கிறார். எல்லாரும் கேட்பாங்க, எனக்கு மரணம் இல்லாத வாழ்வு வேணும், யாராலும் எனக்கு அழிவு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தினால அழிஞ்சு போனாங்க இல்லையா? நம்ம வரலாறுல அதுதான் சாத்தியமாச்சு. எதாலையுமே அழிவு வரக்கூடாது. எப்பேற்பட்ட வீரர்கள், தேவர்கள், முனிவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், மும்மூர்த்திகள், இப்படி யாரால விலங்குகள், ஆயுதங்கள், எந்த ஆயுதமும், இப்படி எல்லாத்துலயும் வரம் கேட்ட ராவணன் ஒரு மனுஷனை அற்பமா நினைச்சிட்டான். ஒரு சாதாரண மனிதன் நம்ம என்ன செய்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, ஏளனத்துல, மனிதனால எனக்கு அழிவு வர வேண்டாம் அப்படின்னு அவன் நினைக்கல. இப்ப மனிதனை அவன் பொருட்டாவே எடுக்கல. அதன் காரணமாக நாராயணரே மனித ரூபம் எடுத்து ராமாவதாரம் எடுத்து ராவணனை அழித்த வரலாறு. இதுல அவங்க எல்லாருமே அந்த அசுரர்களை அழித்தார்கள். ஆனா சூரபதுமன் மட்டும் அழியாம இன்னைக்கும் முருகன் கூடவே இருந்து, முருகனுக்கு முன்னாடி நாம சூரனை தான் வணங்குறோம். அது தெரியுமா நமக்கு? முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி சூரபதுமனை தான் பாக்குறோம் நாம. எப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ சூரபதுமன் வரம் வாங்கினான். எப்பேற்பட்ட வரம்னா 1008 அண்டங்களை ஆள வேண்டும் அப்படிங்கிறது வரும். ஒரு அண்டம் அப்படின்னு கணக்கு எடுத்துட்டாலே நம்மால யூகிக்க கூட முடியாது. பூமியை சுத்தி 9 பூமி சூரியனை சுத்துது, சூரியனை சுத்தி 9 கோள்கள் இருக்கு. அப்ப சூரியன் பக்கத்துல பூமியே சின்னதுதான். இந்த சூரியனை போல பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் உண்டு வான்வெளியில. இதெல்லாம் நம்ம போகவே வேண்டாம். இதெல்லாம் சேர்ந்தது, இந்த பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் எல்லாம் சேர்ந்தது ஒரு அண்டம்னு கணக்கு வச்சுக்கோங்க. 1008 அண்டம். உங்களுக்கு தெரியுமா? சூரபதுமனால அண்டத்திற்கு ஒரு பிரம்மனை வரவழைக்க முடியும். பிரம்மன் எத்தனை பிரம்மாக்கள், எத்தனை திருமால்கள். சூரபதுமனால அண்டத்திற்கு ஒரு பிரம்மனை வரவழைக்க முடியும், வரவழைத்து ஏவல் செய்ய முடியும். அப்பேற்பட்ட வரத்தை வாங்கியவன் சூரபதுமன். 1008 அண்டங்கள், 108 யுகங்கள் வாழணும்னு வரம் கேட்கிறான். ஒரு யுகம்னு சொன்னாலே இன்னும் நாம இந்த கலியுகத்துல இருந்து முடிவுக்கே வரல. சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகங்கள். இவன் இது போல 108 யுகம் வாழணும்னு ஆசைப்படுறான். சத்திய யுகம் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கு. தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காலம் அது. அந்த சத்திய யுகத்துல தேவர்கள் ஒரு உலகத்துல இருந்தாங்க, அசுரர்கள் ஒரு உலகத்துல இருந்தாங்க. அசுரர்கள் பாதாள லோகம், தேவர்கள் விண்ணுலகம்னு சொல்லிக்குவோம். அதே போல திரேதா யுகத்துல அசுரனும் அதாவது நல்லவனும் கெட்டவனும் ஒரே உலகத்துல இருந்தாங்க. ராமனும் ராவணனும் ஒரே உலகத்துல தான் திரேதா யுகம். துவாபர யுகம் கிருஷ்ணாவதாரம் நடந்த இடம் காலம். இந்த துவாபர யுகத்துல நல்லவனும் கெட்டவனும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாங்க. பாண்டவர்களும் கௌரவர்களும் தானே எதிரியா இருந்தாங்க. இப்ப பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒரே வீட்டு ஆளுங்க தான். கலியுகத்துல நல்லவனும் கெட்டவனும் ஒருத்தனுக்குள்ளே இருப்பான். ஆமா, இன்னார பார்த்து நீ நல்லவன்னு சொல்லிடவும் முடியாது, இன்னார பார்த்து நீ கெட்டவன்னு சொல்லிடவும் முடியாது. இப்ப இதுதான் கலியுகம். நல்லாதான்ப்பா இருந்தான், இத செஞ்சிருப்பான்னு நம்பவே முடியல அப்படின்னு யாரையாவது பார்த்து நம்ம நினைக்க தோணும்ல. அவன் நல்ல பையன்தான், ஆனா என்னவோ இது போல காரியத்தை செஞ்சுட்டானே, இவனா இப்படி செஞ்சான், இவனுக்கு தர்மம்னா என்னன்னே தெரியாது, ஆனா பரவாயில்ல இவன் இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த பண்ணிருக்கானே அப்படின்னு பேசுறது உண்டு. அப்ப நல்லவனும் கெட்டவனும் ஒரே உடம்புல இருந்தா அது கலியுகம். 4 யுகங்கள் இருக்கு. இந்த யுகங்கள் 4, இது போல 1008 யுகங்கள் வாழ வேண்டும்னு சூரபதுமன் வரம் கேட்டான். அப்ப அவனுடைய ஆயுட்காலம் எவ்வளவுன்னு பாருங்க. அவனை எப்போ அழிக்க முடியும்? சாத்தியமே இல்லாத விஷயம். இந்திரன் ஞானத்தை வரமாக பெற்றான் சிவபெருமானிடத்திலிருந்து. இந்த இந்திரன் ஞானம் சூரபதுமன் கிட்ட இருக்கிற வரைக்கும் சூரபதுமனை யாராலையும் அழிக்க முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது. சரி, இதெல்லாம் ஏன் இந்த வரம் எல்லாம் அவன் வாங்கிட்டான்னா அவன் செய்த தவம். சிவபெருமானுக்கு எப்பவுமே நீ அசுரன், நீ தேவன், நீ நல்லவன், நீ கெட்டவன், நீ மிருகம், நீ மனுஷன் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் சிவபெருமான் கிட்ட கிடையாது. யாரு என்ன கேட்டாலும் அதை கொடுப்பார். கருணையே வடிவானவன். ஆனா
கேட்டார், சிவபெருமான் கிட்ட கேட்டாங்க, கொடுத்துட்டாரு. இந்த வரத்தை வச்சுக்கிட்டு இவன் புண்ணியம் செய்யல, அந்த புண்ணியம் செய்திருந்தால் அந்த வரத்தோட அவன் வாழ்ந்திருக்கலாம். ஆனா செய்யல. அதை வச்சு என்ன பண்ணா, தேவர்களை சிறைபிடித்தான். தேவர்களை சிறைபிடித்தான். இந்திரனை சிறைபிடிக்கணும்னு நினைக்கிறான், எல்லாரையும் சிறைபிடிக்கிறான். இப்போ இதை முறையிடுறாங்க, போய் தேவர்கள் எல்லாம் சுவாமி கிட்ட முறையிடுறாங்க. அம்பாள் எப்பவுமே ரொம்ப கருணையானவர். அப்பா கொஞ்சம் சோதிச்சா கூட அம்மாவுக்கு கருணை மட்டும்தான் இருக்கும். நம்மள தப்பே பண்ணா கூட அம்மா என்ன சொல்லுவா, அதுக்கு தெரியாது, தெரியாம பண்ணிடுச்சு. ஆனா அப்பா கண்டிப்பா இருப்பார், பெரும்பாலும் அதான் நடக்கும். அது போல அம்பாள் சொல்றா, சுவாமி தேவர்கள் செய்தது தவறே ஆயினும். ஏன்னா தேவர்கள் என்ன தவறு செஞ்சாங்க, தக்ஷனுடைய யாகத்திற்கு போனாங்க. சிவபெருமானை அழைக்கலன்னு தெரிஞ்சும் தக்ஷனுடைய யாகத்திற்கு போனாங்க. இப்ப தேவர்கள் தவறு செய்தார்கள், நான் மறுக்கல. ஆனா அவர்களை தண்டிக்க வேண்டாமே, அவர்கள் படுகின்ற பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவர்களுக்கு அருள் செய்யணும். இப்ப தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க, சுவாமி நாங்க தவறு இழைத்தவர்கள் தான், ஆனா இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா, கடல்ல கப்பல் போய்கிட்டு இருக்குது, கடல்ல கப்பல் போய்கிட்டு இருக்குது. இந்த கரையில, அந்த கடல் கரையில இருக்கும்போது காக கூட்டம்லாம் கப்பல்ல உட்காந்துருச்சு, கப்பல்ல உட்காந்துருச்சு. இப்ப இந்த கப்பலானது நடுக்கடலுக்கு போயிடுச்சு. அந்த கப்பல் ஓட்டுகிற மாலுமி என்ன பண்றாரு, நடுக்கடலுக்கு போய் அந்த காகத்தை துரத்துறாரு. இந்த காக கூட்டம்லாம் கொஞ்சம் தூரம் போகுது, கொஞ்சம் தூரம் போகுது, மறுபடியும் வந்து கப்பல்லே உட்காரு, மறுபடியும் ஓட்டுறாரு, கொஞ்சம் தூரம் போகுது, மறுபடியும் வந்து கப்பல்லே உட்காரு. அப்ப என்ன அர்த்தம், என்ன பண்ணாலும் அந்த கப்பல்ல உட்கார்ந்து அந்த கப்பல் தான் அந்த காகத்துக்கு அடைக்கலம். எத்தனை தரம் துரத்தினாலும் அந்த காகம் அந்த கப்பல்ல உட்கார்ந்தாதான் அதனுடைய உயிரானது பிழைக்கும். அது போல தேவர்கள் எல்லாம் சொல்றாங்க, சுவாமி எத்தனை முறை நீ என்னை தட்டி விட்டாலும், எத்தனை முறை என்னை தள்ளி விட்டாலும், சுவாமி தள்ளி விட மாட்டார், இருந்தாலும் நம்முடைய வினை பயன் அதுவாக இருந்தால் எத்தனை தரம் நீ தள்ளி விட்டாலும் நான் எங்க போவேன், நாங்கெல்லாம் எங்க போக முடியும், உன் திருவடியை தவிர வேற எதுவும் எனக்கு அபயம் கிடையாது. அதனால சுவாமி எங்களுக்கு நீதான் அருள் செய்யணும். இப்ப சிவபெருமான் பார்க்கிறார், சரிப்பா என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம், எங்களுக்கு சூரனை அழிக்கக்கூடிய ஒரு புதல்வனை கொடு. ஏன்னா சூரபதுமன் என்ன வரம் வாங்கியிருக்கா, உன் சக்தி அல்லாது பிற சக்தியால் என்னை அழிக்க முடியாதுங்கிற வரத்தை வாங்கியிருக்க, அந்த பிள்ளைய கொடு. சரிப்பா தரேன். இப்ப தேவர்கள் நிறுத்துறாங்க, இல்ல இல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க, எப்படிப்பட்ட பிள்ளை வேண்டும் என்று நாங்க கேட்கிறோம், அந்த பிள்ளையை கொடுங்க.